சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் டாக்டர் குரு நாகராஜன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா, இந்த ஆவணி மாதத்தோட ஜோதிட பலன்கள் பார்க்க போறோம். தனுசு ராசி நேயர்களே, இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்க போகுது, அப்படி ஏதாவது பலன்களை தடை இருக்குதா, அந்த தடைக்கு ஏதாவது தீர்வு இருக்கா, அதெல்லாம் நம்ம இப்ப பார்க்க போறோம். ரைட். இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கு 11 தான் அந்த ஆவணி 1ஆம் தேதி சந்திரன் நிக்கிறார். அவரு அட்டமாதிபதியாக இருந்து வந்து நிக்கிறார். அவர் அட்டமாதிபதியா இருந்து நின்னார்னா கூடுதலான பலனை தருவார். எப்படி தருவாருன்னா, பணம் பணம் ஓம் பணம் ஓம் பணம் எம் பணம் அப்படின்னு சொல்லுவாரு ஒரு சினிமால. அது பணம் பணம் ஓம் பணம், அதாவது 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமான 8ஆம் இடம் ஓம் பணம், இது 11ஆம் இடம் ஓம் பணம் எம் பணம் அப்படின்னு மாறப்போகுது. சோ இந்த தனுசு ராசியை பொறுத்தபடி ஆரம்பமே அமர்க்களமா இருக்கு. ஆரம்பத்திலே அடுத்த வீட்டு பணம் நம்மளுக்கு வரப்போற சூழலை உண்டு பண்ணுது. சோ இது ஒரு சிறந்த மாதமாக இருக்கும் என்பதில் எல்லளவு மையமில்லை. இந்த இடத்துக்கு அதிபதி குரு தன் பாவத்திலிருந்து 8இல் உச்சமாக இருக்கிறாரு. அது ஒரு சிறப்பு. அதாவது மதுரை ஜில்லா மச்சாடி என் ஜாதகத்தில் குரு உச்சரடின்னு ஒரு பாட்டு இருக்கு. அப்ப அந்த குரு உச்சம் ஆகிட்டாருன்னா எப்படிப்பட்ட ஆட்களையும் ஜெயிக்க வச்சிடும். அது ரொம்ப குறிப்பாக ஆண்களை கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கும். அப்ப குரு உச்சம் அப்படிங்கிறதே இந்த ராசி அதிபதி உச்சம்ங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்ப தனுசு ராசியை பொறுத்தவரையும் குரு உச்சமாக இருக்கிறதுனால மிக மிக சிறந்த நல்ல பலன்களை இந்த மாதத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன் சார் அப்படின்னா, ஏன்னா அது இந்த இடத்துக்கு பாக்கிய அதிபதி சூரியன் ஆட்சியாக இருக்கிறார் இந்த மாசத்துல. இந்த பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய முழு தகுதியை அவர் கொடுத்துருவார் உங்களுக்கு. அப்ப இந்த பாக்கியம் உங்களுக்கு முழுசா கிட்டுறதுனால, சூரியன் அங்க இருக்கிறதுனாலையும், இந்த அடுத்த உண்டு பணம் நமக்கு வர்றதுனாலையும், இந்த பாக்கியம் இருக்கிறதுனாலையும் நீங்க இந்த மாசம் அமர்க்கலமாக இருக்கும். அடுத்து 2ஆம் இடம். இந்த 2ஆம் வீட்டு அதிபதி சனி தன்பாவத்துல இருந்து 3ல முயற்சி ஸ்தானத்துல நிக்கிறாரு. 2ஆம் பாவம் வரவு, தனவரவு, பணவரவு, குடும்பத்துல புதிய வரவுன்னு சொல்லக்கூடிய இந்த பாவத்துக்கு அதிபதி 3ல முயற்சி நிற்கிறனால நீங்க இருக்கக்கூடிய இந்த முயற்சி பூராமே சக்சஸ் ஆகும். உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே சமயம் இந்த இடத்த யாரு பாக்குறா, குரு பாக்குறாரு, உச்ச குரு பாக்குறாரு. அப்ப உச்ச குரு பாக்குறதுனாலையும் வருமானம் அதிகமாக உண்டு. அட் த சேம் டைம் இந்த ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதியான செவ்வாயும் 8ஆம் பார்வையாக பார்க்கிறாரு. அப்ப 5ஆம் இடத்த அதிபதி பார்க்கறதுனாலையும் இந்த வருமானம் நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு. அட் த சேம் டைம் 12ஆம் இடத்து விரையாதிபதியாக இருப்பதனால கொஞ்சம் விரயமும் உண்டு, தடையும் உண்டு. சோ இதை கவனமாக இருப்பதன் மூலமாக நீங்க அந்த தடையை நீக்கிக்கலாம், விரயத்தை நீக்கிக்கலாம். மற்றபடி அதிகபட்சமாக லாபமும் அதிகபட்சமான பாக்கியமும் இங்கே செயல்படுவதால் நீங்க இதை பூரா அனுபவிக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக உண்டு. 3ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டா அங்க ராகு உண்டு. உங்க முயற்சியில தடை உண்டு. அந்த தடையை நீக்குவதற்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்த வேற ஏதாவது கோள் பார்க்கறா, சூரியன் பார்க்கிறாரு, கேது பார்க்கிறாரு. கொஞ்சம் தடை கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தால் உங்க முயற்சி வெற்றி அடைக்க வாய்ப்பு உண்டு. இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் தடை உண்டு. கொஞ்சம் பெரிய முயற்சி எடுக்க வேணாம், சிறிய முயற்சியாக எடுத்துக்கோங்க. 4ஆம் இடம். 4ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய கோள் சரியாக இருக்குது. ஏதாவது சொத்து சுகம் வாங்கணும், வாகனம் வாங்கணும் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா, தனுசு ராசியை பொறுத்தவரை இப்பைக்கு பழைய வாகனம், பழைய வீடு வாங்கி ரெனோவேட் பண்ணிக்கோங்க. புதுசா ட்ரை பண்ணீங்கன்னா அங்க அதுல தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு, பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த இடத்துக்கு அதிபதி குரு அந்த இடத்தை பார்க்கறதுனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடையும். என்ன முயற்சி? சொத்து வாங்கக்கூடிய முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில அது வெற்றி தரும். இன்னொரு விஷயம், அந்த முயற்சி தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துக்கு அதிபதி சனியா இருந்து 4லையும் நிக்கிறதுனால முயற்சி, அதாவது சொத்து வாங்கணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா அது சக்சஸ் கொடுக்கும். குருவும் பார்க்கிறாரு அந்த இடத்த. அதனால இந்த காலத்துல நீங்க சக்சஸை எதிர்பார்க்கலாம். 5ஆம் இடமான குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம், புத்திசாலித்தனம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் அங்க இருக்கு. டூர் போறது, நான் தாய்லாந்து போறேன், சிம்லா போறேன், கோவா போறேன்னு முயற்சி எடுக்கிறாங்க இல்லையா, அந்த 5ஆம் பாவம் அந்த இடத்துக்கு அதிபதி தன்னோட முயற்சி ஸ்தானத்துல உட்காந்துருக்காரு, 3ல போய் உட்காந்துருக்கிறாரு. இந்த இடத்துக்கு வேற ஏதாவது கோள்களோட பார்வை இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற கோள்களோட பார்வை இல்லை. இருந்தாலும் தன் பாவத்துக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறதுனால இந்த டூர் போகணும் அப்படி இப்படிலாம் நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா இது உண்மையிலேயே உங்களுக்கு சக்சஸ் வரும். குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த காலத்துல கண்டிப்பா சக்சஸ் தரும். காதலிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு அதிபதி 3ல போய் உட்கார்றாரு, காதல் கைகூடும்.
சோ தனுசு ராசியை பொறுத்தவரை காதல் கை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குது. 6ஆம் இடத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சர்வீஸை பத்தி சொல்லக்கூடிய இடமாக இருக்கு. அது இந்த தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்துல போய் இந்த குரு உட்கார்றாரு. பட் நீசமா நிக்கிறாரு. இருந்தாலும் அந்த நீச சுக்கிரனை செவ்வாய் பார்க்கிறாரு, சனி பார்க்கிறாரு. 2 கோளும் பார்க்கறதுனால செவ்வாய் பார்த்தா வேகப்படுத்துவாரு, சனி பார்த்தா திரும்ப மட்டுப்படுத்துவாரு. அப்ப 2மே நடக்கும். இது 2மே நடந்து இந்த அதிபதி, அதாவது தனுசு ராசிக்கு அதிபதி தன் பாத்திரம் 8லையும் மறைஞ்சி அவர் உச்சமா இருக்கிறதுனால இது கலவையான பலனை தரும். அதாவது இந்த சர்வீஸ் சம்பந்தமா நீங்க முயற்சி எடுக்கும் போது இதுல ஒரு நன்மை தர்ற மாதிரி தந்து பாதியில் நிப்பாட்டி வைப்பார். ரிசல்ட் அடுத்த மாசம் கிடைக்கும். ஸோ இந்த மாசம் கொஞ்சம் சர்வீஸ்ல தடை உண்டு. ஒருவேளை இந்த தடையை நீங்கணும் நீங்க முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா நீங்க கிட்டத்தட்ட 4 கோள்ல நீங்க வணங்க வேண்டிய சூழல் இருக்கு. அது யாருன்னா, முதல்ல சனி சொன்ன வணங்கணும், அடுத்து செவ்வாய் அவரை வணங்க வேண்டிய சூழல்ல இருக்கீங்க, அப்புறம் உங்க ராசிக்கு அதிபதியான குருவையும் வணங்க வேண்டிய சூழல் இருக்கீங்க, அப்புறம் அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனையும் வணங்க வேண்டிய சூழல் இருக்கீங்க. இந்த 4 பேரையும் நீங்க வணங்குவதன் மூலமாக இந்த மாசம் இந்த தடை தீரும். இதுதான் சர்வீஸை பொறுத்த படிக்கும். அடுத்து 7ஆம் இடத்துல செவ்வாய் நிக்கிறாரு, மங்களகாரகன் செவ்வாய் நிக்கிறாரு. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவர் நன்மை தரக்கூடிய இடத்துலதான் உட்கார்ந்து இருக்கிறாரு. சோ நீங்க நன்மையான பலனை நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து அந்த இடத்துக்கு அதிபதி புதன் தன் பாவத்திலிருந்து 2ல நிக்கிறாரு ஆரம்பத்துல, ஆவணி மாசத்துல. அதுக்கப்புறம் அவரு சிம்மத்துக்கு போறாரு. ஆக இந்த 7ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட முயற்சி எடுக்கும் போது அந்த குடும்பம் வாங்கக்கூடிய சூழல் உண்டு, கண்டிப்பாக உண்டு. சோ நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி உண்டு. சோ தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இப்ப நீங்க முயற்சி தான் கண்டிப்பாக நடக்கும். அப்புறம் தனுசு ராசியை பொறுத்த முடியும், 8ஆம் இடத்தை பொறுத்த முடியும் 8ல தன் ராசிக்கு அதிபதி இருக்கிறாரு. அப்புறம் 7ஆம் இடத்து அதிபதியும் அந்த 8ல இருக்கிறாரு. 10 அங்கேயே நிக்கிறாரு, 8ல நிக்கிறாங்க. அப்ப இன்னொருத்தர் உதவி மூலமாக, அடுத்தவர் ஒரு உதவி மூலமாக நீங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொடங்குவதன் மூலமாக உங்களுக்கு நன்மையான பலனை தரும். இல்லாத பட்சத்துல நீங்களே போய் வம்புல மாட்டிக்கிட்ட மாதிரிதான். அஷ்டமத்துல குரு, அகப்பட்டவனுக்கு அட்டமத்துல குரும்பாங்க. சோ நீங்க கொஞ்சம் கவனமா இல்லை அப்படின்னா நீங்க அடுத்தவனுக்காக கடன் வாங்கி கொடுத்துருவீங்க, நீங்க மாட்டிக்குவீங்க. சோ இந்த மாசத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க, அது உங்களுக்கு சிறந்த பலனை தரும். அடுத்து 9ஆம் இடம், அங்க சூரியன் நிக்கிறாரு, கேது நிக்கிறாரு. சூரியன் கேது 9ல வரை நின்றுக்கிறாரு, தனுசுக்கு நிக்கிறதுனால உங்க அப்பாவுக்கு இது கொஞ்சம் கூடாத காலமாக இருக்கும். அப்பாவை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. நோய்வாய்ப்பட்ட அப்பாவாக இருந்தால் இந்த அமாவாசை வரைக்கும் கொஞ்சம் கவனமா பாருங்கன்னு தான் நாங்க சொல்லுவோம். அமாவாசை தாண்டிட்டா அப்புறம் அதுல இருந்து தப்பிச்சுக்குவார். அப்புறம் அவர் சூரியன் கன்னிக்கு போயிடுவார், அவர் தப்பிச்சு நின்னுக்குவார். இல்லாத பட்சத்துல கொஞ்சம் சிக்கல் உண்டு, சிரமம் உண்டு. சோ அப்பாவுக்கு கூடாத காலமாக இருக்கு. அப்புறம் 10ஆம் இடம் தொழில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு அதிபதி புதனாக இருந்து தன் பாவத்துக்கு 11 லாபத்துல இருக்கிறதுனால இது ஒரு சிறப்பு. இந்த தனுசு ராசியை பொறுத்தபடி இந்த காலத்துல தொழில் மூலம் அதிக வருமானம் உண்டு, லாபம் உண்டு. அதாவது விடுபட்ட பணம், தடைப்பட்ட பணம் எல்லாம் இந்த காலத்துல வந்து சேரும், உறுதியாக நம்புங்கள். அடுத்து 11ஆம் இடம் லாபஸ்தானம். இந்த அதிபதியே 10ல போய் உட்கார்றாரு, தன் பாவத்துல 12ல விரயமாகி நிக்கிறாரு. அப்ப லாபம் தொழிலுக்காக திரும்பவும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது. ரொம்ப கவனமா இருக்கணும். கவனமா இல்லை அப்படின்னா அந்த லாபத்தை எடுத்து செலவழிச்சிடக்கூடாது. அப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப வரக்கூடிய லாபத்தை இந்த ஒரு மாசத்துல, ஆவணி மாசம் வரக்கூடிய லாபத்தை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அப்ப அடுத்த மாசத்துக்கு பெரிய பணத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடம் விரயஸ்தானத்தை சொல்லக்கூடிய இந்த அதிபதி தன் பாவத்திலிருந்து அதாவது 8ல போய் மறைஞ்சதுனால அதிகபட்ச விரயத்தை அது தடை செய்யும். அதான் விஷயம், உண்மையை சொல்ல போனா. அப்ப இந்த இடத்த வேற யார் பாக்குறோம், குரு பாக்குறாரு. தடையை ஏற்படுத்தக்கூடிய இடத்த, அதாவது விரயத்தை குரு பாக்குறதுனால அவரு ஓரளவு இதை அதாவது அதுல நன்மையான பலனை தருவாரு. சில சமயம் நம்ம பிசகலா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பெருக்கிடுவார். அதுதான் முக்கியம். ஏன்னா குரு எப்ப பெருக்குவாரு, எப்ப நன்மை தருவாருன்னு நம்மளால சொல்ல முடியாது. நன்மை தரக்கூடிய சூழல் இருக்கும்போது நன்மை தருவாரு, பெருக்க வேண்டிய சூழல் இருக்கும்போது பெருக்கல் தந்துருவார், பெருக்கிடுவார். இதுதான் கதை. சோ இவர் ராசி அதிபதியா இருக்கிறதுனால அவர் அந்த விரைய சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம்ன்றது என்னோட கருத்து. சோ இதுதான் இந்த ஆவணி மாசத்துக்குரிய தனுசு ராசிக்குரிய பலனாக இருக்கிற நண்பர்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.